நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் உங்களோட லாகின் இமெயில் இந்த மாதிரி அப்பர் கேஸும் லோவர் கேஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப அந்த லாகின் இமெயில் வேலை செய்யாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ராங்லியாக இந்த மாதிரி அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னு தெரியாமல் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு லாகின் ஆகாது. அதுக்கு பதிலாக இன்வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ உங்களோட இமெயில் இன்புட் இந்த மாதிரி கொடுக்க வச்சுக்கோமே, veerkumar@email.com அப்படின்னு கொடுக்க வச்சுக்கோமே. ஸோ இதை இங்கே தெரியாமல் மிக்ஸ்ட் கேஸாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களோட டேட்டா பேஸில் உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி எல்லாமே லோ கேஸாக இருக்க வச்சுக்கோமே. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லாதனால உங்களோட இமெயில் ஐடி இன்வேலிட்னு காட்டும். ஆனால் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் உங்களோட இமெயில் ஐடி டேட்டா பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இமெயில் ஐடியை லோவர் கேஸாக மாற்றி அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்க்கு போகிற மாதிரி செய்யலாம். எப்படி அப்படின்னா டு லோவர் கேஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டு லோவர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த டு லோவர் அப்படின்ற வேரியபிளில் இமெயில் டாட் டு லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை கொடுப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வேல்யூவை மோடிஃபை பண்ணும். அதாவது உங்களோட ஒரிஜினல் வேல்யூவில் எத்தனை அப்ளிகேஷன் இருந்தாலுமே அது அத்தனையுமே லோவர் கேஸ்ட்டாக மாற்றும். இப்போ நான் உங்களோட ஒரிஜினல் வேல்யூ இமெயில் அதை நான் கன்சோலில் வந்து பார்த்தேன் அப்படின்னா அதோட வேல்யூ மாறி இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். veerkumar@email.comன்ற மிக்ஸ்ட் கேஸில் இருக்கும். ஆனால் டு லோ அப்படின்ற வேரியபிளில் நீங்கள் லோவர் கேஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மாற்றின வேல்யூ அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் உங்களோட டேட்டா பேஸ்க்கு போகிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோவர் கேஸில் உங்களோட டேட்டா பேஸ்க்கு போகும். ஸோ தட் உங்களோட இமெயில் ஐடி ரெண்டுமே டேலி ஆகும், உங்களோட இமெயில் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டு லோவர் கேஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டு அப்பர் கேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இமெயிலுக்கு பதிலாக நேம் வச்சுப்போமே. நீங்கள் நேம் வந்து இன்புட் இந்த மாதிரி கொடுக்குறீங்க கேபிட்டலைஸாக. ஆனால் உங்களோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாமே அப்பர் கேஸில் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே டேலி ஆகாது இல்லையா? ஸோ அதனால் அது டேலி ஆகிறதுக்கு டு அப்பர் அப்படின்ற ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நேம் டாட் டு அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வேல்யூ எல்லாத்தையும் அப்பர் கேஸாக மாற்றிடலாம். நான் இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஒரிஜினல் நீங்கள் கொடுத்த வேல்யூ அதை இந்த மாதிரி டு அப்பர் கேஸ் மூலிமா எல்லா லெட்டர்ஸையும் அப்பர் கேஸாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த டு அப்பர் கேஸ் அப்படின்ற மெத்தட். ஸோ இந்த வேல்யூ டைரெக்டாக உங்களோட டேட்டா பேஸில் கொடுக்குற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறப்பையோ இல்லை உங்களோட பேர் கொடுக்குறப்பையோ சரியான மெத்தடில் போய் சேரும். உங்களோட அக்கௌண்ட் இன்வேலிட் இல்லாமல் ஓப்பன் ஆகும்.